வணக்க மக்களே, நான் உங்கள் எலும்பு முறிவு வைத்தியர் கோகுல். நீங்க பார்த்துருக்கிறது நம்ம கோகுல் எலும்பு முறிவு வைத்தியசாலையோட வீடியோ தாங்க. நம்ம வைத்தியசாலை எங்க இருக்குன்னா நாமக்கல் டவுன் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்தாங்க நம்ம வைத்தியசாலை இருக்கு. ஆனா சேலத்துலேருந்து நம்ம வைத்தியசாலைக்கு வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க. இவர் வீடு தொடச்சிட்டு இருக்கும்போது நடந்து போயிருக்காரு. அப்படி நடந்து போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல இடுப்பு பால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்க. அதுக்காக நம்ம வைத்தியசாலைக்கு இப்போ வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்ததில் இந்த எலும்பு கரெக்டாக எடுத்து சீட்டிங் பண்ணி விட்டு கட்டியிருக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ தப்ப வச்சு ஃபஸ்ட்டு கட்டு கட்டியிருக்கோம். இதுக்கு மொத்தம் 4 கட்டு வருங்க. 3 எண்ணெய் கட்டு, ஒரு முட்டைக்கட்டு வரும். அந்த கடைசி முட்டைக்கட்டில் தான் இவர் எந்திரிச்சு நல்லாவே நடப்பார். அது வரைக்கும் இவர் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டுமே இந்த எலும்பு நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகி நல்லா நடந்து வர முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா எப்போவும் லைஃப் லாங் நல்லாவே நடந்துக்கலாம். காலை திருப்பாமல் நல்லா நேராக வச்சுக்கணும். அப்போ தான் எலும்பு நல்லா செட் ஆகும். அதுக்காகவே நம்ம இப்போ இந்த காலை நேராக இழுத்து வச்சு கட்டுறதுக்காக நம்ம இந்த கயிறு இப்போ கட்டி விடுறோங்க. இதில் நல்லா இழுத்து வச்சு கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த கால் நல்லா சாயாமல் இருக்கும். 2 சைடு மணல் மூட்டை வைக்கணும். அப்போ தான் இந்த சைடு அந்த சைடு கால் சாயாமல் இருக்கும். இப்போ இந்த துணி அந்த கட்டலோட பாரில் இழுத்து கட்டிட்டாங்கன்னா அந்த கால் எதுவுமே சாயாது. கட்டு முடிஞ்சோடனே நம்ம தூக்கி காரில் வச்சு சேலத்துக்கு வழி அனுப்பிச்சி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு கட்டு இனி 5 நாளுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா அடுத்த கட்டு போடுவோம். அடுத்தடுத்த கட்டு நம்ம போடுவோம். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எலும்பு முறிவு வைத்தியர் கோகுல். வணக்கம்.